வணக்கம். இந்தியால புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்போ உங்க முன்னாடி நிக்கிற முதல் பெரிய கேள்வி இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அட கவலையப்படாதீங்க. இன்னைக்கு உங்க பிசினஸ் பயணத்துக்கு எந்த ஜிஎஸ்டி பாதை செட் ஆகும்னு ரொம்ப தெளிவா, சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ பெரிய டாக்ஸ் விஷயம், ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பிசினஸ வளர்க்கறதுக்கு முன்னாடி 2 பாதை இருக்கு. அதுல எந்த பாதையில போனா கரெக்ட்டா இருக்கும்னு நீங்க முடிவு பண்ற மாதிரி தான் இது. வாங்க, அந்த 2 பாதைகளும் என்னன்னு ஒண்ணொண்ணா பார்க்கலாம். சரி, முதல் பாதை. இதுக்கு பேரு காம்போசிஷன் திட்டம். வீடியோ கேம்ல சொல்ற மாதிரி இது ஒரு ஈஸி மோட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளா பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்படி டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க விக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியா வரி கணக்கு போட்டு மண்டைய உடைச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க மொத்த டர்ன்ஓவர், அதாவது மொத்த விற்பனையிலிருந்து ஒரு ஃபிக்ஸ்ட் பெர்சன்டேஜ் மட்டும் டாக்ஸா கட்டிட்டா போதும். வேலை முடிஞ்சது. சிம்பிள் இல்லையா? ஆனா இது எல்லாருக்கும் கிடையாது. முக்கியமா பொருட்கள் விக்கிற பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க வருடாந்திர டர்ன்ஓவர் 1.5 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கணும். அப்போதான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு பொருந்தும். இதுல இருந்தே தெரியுதில்ல, இது சின்ன அளவுல பிசினஸ் பண்றவங்களுக்காக கொண்டு வந்த திட்டம்னு. அப்போ இதனால என்னென்ன நன்மைகள்னு கேக்குறீங்களா? புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு வரம்னே சொல்லலாம். 1. டாக்ஸ் ரேட் ரொம்ப கம்மி. 2வது, மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு டென்ஷன் இல்ல. 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணினா போதும். பேப்பர் ஒர்க், கணக்கு வழக்குன்னு பெரிய தலைவலி எதுவும் கிடையாது. நீங்க முழுக்க முழுக்க உங்க பிசினஸை எப்படி வளர்க்கறதுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தலாம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த எளிமைக்கு நாம ஒரு விலை கொடுத்தாகணும். என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குன்னு பாருங்க. நீங்க பிசினஸ்க்காக வாங்குற பொருட்களுக்கு கட்டின வரிய, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட், ஷார்ட்டா ஐடிசின்னு சொல்லுவாங்க, அதை கிளைம் பண்ண முடியாது. உங்க ஸ்டேட்டை விட்டு வெளியில பொருட்களை விற்க முடியாது. அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன்ல விற்கவும் முடியாது. ரொம்ப முக்கியமா, கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்க ஜிஎஸ்டி வாங்கவே முடியாது. இதெல்லாம் உங்க பிசினஸ் வளர்ச்சிய ஒரு கட்டத்துக்கு மேல போக விடாம தடுத்துடும். சரி, அப்போ 2வது பாதை என்ன? அதுதான் ரெகுலர் திட்டம். உங்க பிசினஸுக்கு எந்த எல்லையும் வேணாம், இந்தியா முழுக்க வளரணும்னு கனவு இருந்தா இதுதான் உங்களுக்கான பவர்ஃபுல்லான வழி. சொல்லப்போனா இதுதான் ஜிஎஸ்டியோட ஸ்டாண்டர்ட் ஸ்கீம். வளரணும்னு நினைக்கிற பெரும்பாலான பிசினஸ் தேர்ந்தெடுக்கிறது இந்த வழியதான். காம்போசிஷன் ஸ்கீம்ல என்னென்ன குறைகள் பார்த்தோமோ அது எல்லாத்துக்கும் தீர்வு இந்த ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கு. நீங்க ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம், இந்தியா முழுக்க எங்க வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், எந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயும் விற்கலாம், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணலாம். இதுக்கு டர்ன்-ஓவர் லிமிட்டே கிடையாது. இதுதான் உண்மையான growth மோடு. ஆனா இவ்ளோ சுதந்திரம் கிடைக்கும்போது கூடவே சில பொறுப்புகளும் வரும் இல்லையா? ரெகுலர் ஸ்கீம்ல நீங்க மாசம் இல்லனா காலாண்டுக்கு ஒரு முறை ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், கணக்கு வழக்குகளை ரொம்ப டீட்டெயிலா மெயின்டைன் பண்ணணும், ஒவ்வொரு பொருளுக்கும் சரியான ஜிஎஸ்டி ரேட் போட்டு பில் பண்ணணும். ஆரம்பத்துல இது கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நாடி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க இந்த ப்ராசஸ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக்கிடுவாங்க. ஓகே, இப்ப இந்த 2 ஸ்கீமையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பாத்திரலாம். அப்பதான் உங்களுக்கு எது பெஸ்ட்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த டேபிள பாருங்க. டாக்ஸ் ரேட் காம்போசிஷன்ல கம்மியா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா இங்க கேம் சேஞ்சரே அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி தான். ரெகுலர் ஸ்கீம்ல நீங்க ஐடிசி கிளைம் பண்றதால நீங்க கட்டின வரிய திரும்ப எடுத்துக்க முடியும். இதனால உங்க செலவு குறையும், லாபம் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, மாநிலம் விட்டு மாநிலம் விற்கவும் ஆன்லைன்ல விற்கவும் ரெகுலர் ஸ்கீம் தான் ஒரே வழி. யோசிச்சு பாருங்க, இது உங்க வளர்ச்சியையும் லாபத்தையும் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு. சரி, இதெல்லாம் தியரி. இப்போ பிராக்டிக்கலா யோசிக்கலாம். உங்க பிசினஸ்க்கு இந்த 2ல எது சரி, அது எப்படி முடிவு பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு சின்ன லோக்கல் கடை இல்லனா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்க, உங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் உங்க மாநிலத்துக்குள்ள தான் இருக்காங்கன்னா உங்களுக்கு காம்போசிஷன் ஸ்கீம் கரெக்டா இருக்கலாம். ஆனா உங்க பிசினஸே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இந்தியா முழுக்க விற்கணும், ஆன்லைன்ல ஒரு பிராண்டா வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ரெகுலர் ஸ்கீம் தான். சோ இதுல இருந்து என்ன புரியுது? உங்க டர்ன்-ஓவர் கம்மியா இருந்தா காம்போசிஷனை செலக்ட் பண்ணலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடிசி கிடையாது, மாநிலம் விட்டு மாநிலம் விற்கவும் முடியாது. அதே ரெகுலர் ஸ்கீம்னா நீங்க ஐடிசி கிளைம் பண்ணலாம், உங்க பிசினஸ இந்தியா முழுக்க விரிவுபடுத்தலாம். கேள்வி ஒண்ணுதான், உங்களுக்கு இப்போதைய சிம்பிளிசிட்டி முக்கியமா இல்ல எதிர்கால வளர்ச்சி முக்கியமா? உங்க நீண்டகால லட்சியத்தை மனசுல வச்சு முடிவு பண்ணுங்க. பாருங்க, நீங்க எடுக்க போற இந்த முடிவு உங்க பிசினஸோட அஸ்திவாரம் மாதிரி. இதுல கொஞ்சம் குழப்பம் இருந்தா கூட தயங்காம ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேக்குறதுல தப்பே இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு தெளிவா வழிகாட்டத்தான் நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்காங்க. அவங்களோட அனுபவம் உங்க பயணத்தை ரொம்பவே சுலபமாக்கிடும். உங்க பிசினஸ்க்கு எந்த ஜிஎஸ்டி ஸ்கீம் கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ரெஜிஸ்டர் பண்ண
இல்ல வேற எந்த டாக்ஸ் சம்பந்தமான சேவைகளுக்கும் நீங்க தாராளமா நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட ஃபோன் நம்பர் இதோ 9500027481. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி பர்சனலைஸ்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி கேள்வி. இப்போ நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற ஜிஎஸ்டி திட்டம் உங்க பிசினஸோட எதிர்கால கனவுகளுக்கு ஒரு தடையா இருக்க போகுதா இல்ல ஒரு ஏணியா இருக்க போகுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.